ஒரு சிலர்லாம் கலெக்ஷன் ஏஜென்ட்டு ஓம்பணமெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சில தொந்தரவுகள்லாம் நம்ம தொடர்ந்து சந்திக்க வேண்டிய நேரிடும். நம்ம சேலரி பீப்புள்ஸ்க்கு அது முழுக்க முழுக்க செட் ஆகாது. இன்ட்ரெஸ்ட்டோட போர்ஷன் குறைய 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 உங்கள் வீட்டில் வந்து செல்வம் தங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் 50,000 தேவைக்கு 3 லட்ச ரூபா நீங்கள் வாங்குவீங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தனிநபர் கடன், பர்சனல் லோன். அந்த பர்சனல் லோன் வந்து எப்படி எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சிவில் ரேட் ரொம்ப நல்லா இருக்கணும், நீங்கள் வெஹிக்கிள் லோன் வாங்கி ஒழுங்காக முறையாக கட்டியிருக்கணும். இந்த மாதிரி உள்ள சந்தர்ப்பங்களில் உங்களோட சிவில் ரேட் 750க்கு மேலே 750க்கு மேலே இருந்தால் அப்போ வந்து உங்களை தேடி தேடி வந்து தனிநபர் கடன் கொடுப்பாங்க. முதல்ல தனிநபர் 10 வருஷத்துக்கு முன்னாடி தனிநபர் கடன் நல்ல முறையில் போயிட்டு இருந்தது, கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஓரளவு நல்லா கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தனிநபர் கடன் நாளாக ஆக 1 லட்சம் 25,000 10,000 வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சிறு சிறு வங்கிகள்லாம் வந்துருச்சாங்க. சிறு சிறு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. அது வாங்கும்போது நமக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது தான். இப்போ தனிநபர் கடன் பேர் தான் தனிநபர் கடன், ஆக்சுவலுக்கு அது குடும்ப கடன் தான். நம்ம ஏதாவது தவறும் பட்சத்தில் அவங்க வந்து நம்மளை பேசக்கூடாத வார்த்தைகள் பேசுவாங்க, கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சில தொந்தரவுகள்லாம் நம்ம தொடர்ந்து சந்திக்க வேண்டிய நேரிடும். அதில் முடிந்த வரைக்கும் நமக்கு தனிநபர் கடன் போகாமல் நம்ம அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க நண்பர்கள்ட்ட இந்த மாதிரி அவசர தேவைக்கு வாங்கி பழகிட்டிங்கன்னா அது ஒரு கொடுக்கல் வாங்கல் நட்பு சுமூக ரீதியாக போகும். சும்மா யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க. தனிநபர் கடன் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அங்கே வாலண்டியராக மெசேஜ் அனுப்புவாங்க, திருப்பி இது ஃபோனில் டெலிமார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இப்படி தொடர்ச்சி அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு உங்களை வந்து வாங்கக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு அந்த நம்பரெல்லாம் நீங்கள் பிளாக்ஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இதில் விளைவுகள்லாம் ரொம்ப கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. பட் எல்லாமே பிரச்சனைகள்னா எல்லாம் 36% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துடும், 3 வட்டிக்கு பக்கம் வந்துடும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு ரொம்ப பேர்டன் ஆகிடும். நம்ம அவசர தேவைக்காக சும்மா ஒரு 50,000 25,000 ஏதாவது வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் 3 லட்சம் தான் கொடுப்பேன்பா. 3 லட்சத்துக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லுவான். நீங்கள் 50,000 தேவைக்கு 3 லட்ச ரூபா நீங்கள் வாங்குவீங்க. அந்த 3 லட்ச ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு தேவை 50,000 பூர்த்தி பண்ணி பாக்கி 2.5 லட்சத்தை தேவையில்லாத செலவுகள் பண்ணுவோம், இல்லை வேறு யாருக்கா கொடுப்போம், அது போய் லாக் ஆகிக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது. அதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம சிறப்பாக பண்ணணும். அப்படின்னா தனிநபர் கடனை முழுமையாக நம்ம வாங்காமல் இருக்கிறது பெட்ரு. அது அவசர தேவைக்கு வாங்கினாலும் உங்களுக்கு 24 மாதம் 36 மாதம்னு போடும்போது உங்களை மறுபடியும் வட்டி சுழற்சியிலே விட்டுட்ருக்கோம். அந்த வட்டி சுழற்சியிலேருந்து நீங்கள் வேகமாக விடுபட முயற்சி பண்ணாலே உங்களுக்கு வந்து செல்வம் வர ஆரம்பிச்சிடும். உங்களோட பணம் வந்து விரயம் குறையணும். நம்ம எதுக்காக செல்வம் சேர்ப்போம்னு சொல்லிவிட்டு அதை கடன் பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வட்டி இன்ட்ரெஸ்ட்டோட போர்ஷன் குறைய 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 உங்கள் வீட்டில் வந்து செல்வம் தங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு தேதியும் எதிர்பார்த்து கமிட்மெண்ட்டுக்காக பயந்து நம்ம மனச்சோர்வு அடைஞ்சிருவோம். அந்த மாதிரி மனச்சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு தனிநபர் கடனோ வேறு வங்கியிலேருந்து ரொம்ப லாங் டியூரேஷன் கடனோ வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துடணும். இது வியாபாரிகளுக்கு அப்படிங்கிறது ஓரளவு செட் ஆகும்னா அவங்க போட்டு லாபம் எடுத்துருவாங்க. நம்ம சேலரி பீப்புள்ஸ்க்கு அது முழுக்க முழுக்க செட் ஆகாது. இவ்வளோ பெரிய லெவலில் நம்ம கடன் வாங்கி எந்த பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது. பணம் வர்றது வேகம் தெரியும், எப்படி போகுதுன்னு தெரியாது, கரைஞ்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நமக்கு எந்தெந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. தனிநபர் கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அந்த பேங்க் என்ன இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கான், அவன் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கான், அவங்க ரிட்டர்ன் சார்ஜஸ்க்கு எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோங்க. ஃபோர்க்ளோஸ் சார்ஜஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது மைன்யூட்டாக நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி. நாளைக்கு கையெழுத்து போட்டுட்டோம், வேறு வழி இல்லை, அவங்க வந்து நிற்கும்போது நம்ம கையை பிசைஞ்சிக்கிட்டு சிரமப்பட்டுட்டு அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் கடன் திருப்பி கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்களோட ஃபோனை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி உங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்குது, நான் ஒரு 10 நாள் கழித்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டைம் கொடுக்காம உங்களால் எப்போ முடியுமோ அப்போ அவங்கள கூப்பிட சொல்லுங்கள். அவங்க அதுக்கு கொஞ்சம் கோவப்பட்டாலும் கூட நம்ம அந்த தேதி வரைக்கும் கொஞ்சம் தவணை வாங்கிக்கலாம். தவணை வாங்கும்போது கொஞ்சம் லாங் டியூரேஷன் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 10 நாளில் பணம் வரும்னா நீங்கள் கூட ஒரு 5 நாள் சேர்த்து 15 நாளில் பணம் வந்துடுங்க, வந்தோன்னே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாதுவாக பேசுங்க. அவங்க உங்களை எப்படினாலும் டிக்கர் பண்ணுறதுக்கு எப்படினாலும் பேசுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ பதிலுக்கு நீங்கள் அவங்கள டிக்கர் பண்ணுற மாதிரி தயவுசெய்து பேசிடாதீங்க. ஒரு சிலர்லாம் கலெக்ஷன் ஏஜென்ட்டு பணமெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. அது அவங்க பணமும் இல்லையோ அவங்க நியமித்தவங்க மேலே இருந்து வங்கி ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் நியமிக்குது. கலெக்ஷன் ஏஜென்ட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ வசூல் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு செலவு, அவங்களுக்கு குடும்ப செலவு இருக்குது, ஆஃபீஸ் செலவு இருக்குது, அட்மின் இருக்குது, செலவுகள் இருக்குது. அதனால் நம்ம கலெக்ஷன் ஏஜென்ட்டை முறைச்சோ கோவப்பட்டோ எந்த வித பயனும் கிடையாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நமக்கு 5 லட்ச ரூபா கடன் வாங்கி நமக்கு கட்டக்கூடிய ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் வாங்குங்க.
ரூ. 1,00,000 நீங்கள் ஸ்ட்ரென்த் வாங்கினோன்னா 25,000 கடன் வாங்க. உங்கள் ஸ்ட்ரென்த்து நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை சோதிச்சுக்கோங்க. ஒரு சாதாரண காய்ச்சல் தலைவலி வந்து ஒரு வாரம் நம்ம வீட்லேயோ ஏதோ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சுன்னா வட்டி வந்து நிற்காது. அது ஓடிக்கிட்டே இருக்கும். நாட்கள் வாடகை, வட்டி இதெல்லாமே எந்த இடத்துலையும் நிற்கவே நிற்காது. நம்ம இயங்குறோமோ இல்லையோ தன்னை போல் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனோட வேகத்துக்கு எதுவுமே ஈடு கொடுக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி சிவில் கோர்ஸ் குறையும். நம்ம நிறைய நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேலே வந்துடும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு பாக்கியெல்லாம் சேமிப்பு நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும்.